கணவனும் மனைவியும் வந்து பண்ணா அது காதல் விளையாட்டு, வேற பொண்ணுங்க கூட பண்ணாதான் அது காதல். சோ கணவனும் மனைவியும் காதல் விளையாட்டு இப்போ இது பண்ணும்போது கிஸ், அது இந்த லிப்லாக்கு, கண்ணத்துல முத்தம் கொடுக்குது, அந்த மாதிரி பண்றதுனால ஆரம்பத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கிடுவாங்க. ஆஹ் உச்சந்தலையில இருந்து முத்தம் கொடுத்தாங்கன்னா ஆஹ் அந்த நேரத்துல காலை பிடிக்க மாட்டாங்க, ஆனா அந்த நேரத்துல காலை பிடிப்பாங்க. மற்ற நேரத்துல கையை பிடிக்க மாட்டாங்க, அந்த நேரத்துல கையை பிடிப்பாங்க. ஆஹ் அது மாதிரி அந்த நேரத்துல வந்து உருட்ட மாட்டாங்க, புரட்ட மாட்டாங்க, ஆனா பண்றாங்க. ஆனா அதான் சொல்றேனே, எல்லா பெண்களுக்கும் அதே மாதிரி தோணாது. உம் ஆனா ஆண்களுக்கு தோணும், இதை பண்ணா நம்மளை மறுபடியும் கூப்பிடுவாங்களா, இதை பண்ணா நம்மளை மறுபடியும் வந்து அரவணைப்பாங்களா, இது பண்ணா நம்ம மேல பாசம் வருமா அப்படின்றதுக்காக முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, அணைக்கிறது, இணைக்கிறது எல்லாமே உண்டு. ஆனா நிறைய பேருக்கு வந்து டைம் பத்தாது, ஆஹ் ஏன்னா அது மாதிரி உடம்பு இல்லை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் எங்க அவங்க ஓரல் பண்றது. காதல் விளையாட்டு, அதாவது நம்ம ஃபோர் பிளேலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து உச்சி மடிஞ்சிடுவாங்களா? ஃபோர் பிளே பண்ணும்போதே ரிலீஸ் ஆயிடும்ன்ற, நான் உச்சி அடைய மாட்டாங்க, ரிலீஸ் ஆயிடும். இப்போ முத்தம் கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் நீங்க ஏன் போயிட்டீங்க, தூக்கத்திலே விந்து போகுது, டீயும் பிடிக்கல, முத்தமும் கொடுக்கல, ஏன் தூக்கி எஞ்சி உடனே ஜட்டி எஞ்சி போகுது? அது அந்த பையன் கிட்ட தானே கேட்கணும், அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, கட்டி பிடிச்சாலோ மொத்தம் கொடுத்தாலோ விந்து இறங்கிடுமா. ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு அதான் சொல்ல வரேன், கட்டி பிடிக்கவும் தேவையில்ல, மொத்தம் கொடுக்கவும் தேவையில்ல, நினைச்சாலே விந்து விட்டுறானுங்க. அது மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. அது மாதிரி விந்து விட்டான் நொந்து கிட்டான். சொல்லுங்க. இவ்வளவு நான் இதா சொல்லணும் அப்படின்னா வந்து நான் இதுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை மேடம், விந்து விட்டவன் விந்து விட்டவன் நொந்து கெட்டு போவான். அது அப்படின்னா தானா லீக் ஆகுது இல்லையா, தானா ஆட்டோமேட்டிக் லீக் ஆகுது. இப்போ சொன்னல, அது எப்படி சார் கட்டி பிடிச்ச உடனே மொத்தம் கொடுத்த உடனே லீக் ஆகிடும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். சார் நான் பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸில் போகும்போது பொண்ணுங்க பக்கத்தில் உட்காடுறாங்க, எனக்கு ஜட்டி நெஞ்சு கொடுக்குன்றாங்க. இது எப்படி நியாயமாகும்? ஆமாம் சார், சீரியஸா கண்டிப்பா சார். பொண்ணுங்க வந்து பக்கத்தில் உட்காந்தாவே லீக் ஆகிடுதான். அவளும் அந்த பொண்ணு உள்ள செக்ஸா ஹார்ட்டா என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவருக்கு அந்த உணர்ச்சி ஏற்றிருக்கும் போதே லீக் ஆகுது, நரம்பு வீக்கு. நிறைய ஆண்களுக்கு இதுதான் பிரச்சனையே, சீக்கிரமாக விந்து வெளியேறுதல். ஓரல் செக்ஸ் எல்லாம் என்பது கொஞ்ச நேரம் பண்ணால் போதும், நம்ம நேரம் பண்ணோம், கொஞ்ச நேரம் பண்ணாவே அவுட் ஆகிடும். உள்ள ஆண் உறுப்பை பெண் உறுப்புக்குள்ளே செலுத்தும் போதே அந்த அவர் எங்க ஃபோர் பிளேவிலேருந்து உச்சந்தாளிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மொத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, புரட்டுறது, உருட்டுறது, எந்த ஃபோர் பிளேக்கும் வேலைக்கு ஆகாது. ஆம்பளைங்க அது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு நெத்தியிலேருந்து, கணத்துலேருந்து, உதட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி வர 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 அவங்க உச்ச அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் அது வரைக்கும் இருக்க மாட்டார், தாங்காது, அவுட் ஆகிடும்.